ஃப்ரீடம் பாத் மூலயமா உங்களை நான் கற்காலத்துக்கே கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க. இதுதான் பெங்களூர் வரும்போது மதுரை டு திண்டுக்கல் இந்த ரோட்ல வந்து நீங்க ஏர்லி மார்னிங் ஒரு 7 o'clock நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு வியூ உங்களுக்கு கிடைக்கும். திண்டுக்கல்ல கிராஸ் பண்ணி நாங்க வரும்போது கரூர் வந்தது. கரூர்ல காவேரி எங்க கண்ணில் பட்டுச்சு. காவேரி எங்க கண்ணில் பட்டுச்சுன்னா என்ன நடக்கும்ன்றது நீங்களே பாருங்க. இருக்க வாவினோ ஃப்ரீடம் பாத் மூலயமா உங்களை நான் கற்காலத்துக்கே கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க. இதுதான் ஆற்ற கடக்கிறது. இதை கடந்து கரைக்கு வந்தாச்சு. கரைக்கு வந்து இல்லை அங்கே வேணாம், பட் அங்கே ஆழம் இருக்கான்னு தெரியாதே. அங்கே இருக்கா? இப்படி நடந்து போக முடியுமா? ஆனால் அது கல்லுக்கிட்ட போக முடியுமா? தண்ணியே கம்மியா? தண்ணி கம்மி இருந்தால் பத்தாது நமக்கு. 7 மலை 7 கடலை தாண்டி வந்த கட்டை இது. எங்கள் மகேசனெல்லாம் பலாயிரக்கணக்கான கிலோமீட்டர் உள்ளிச்சிலே போனவர். அவருக்கு ஆழத்தை கம்மி பண்ணி வச்சா இதெல்லாம் நியாயமாங்க? ஏன்னு மக்களே பாருங்க. இது வந்து கரூரில் ஓடுற காவேரி. காவேரியில் நான் குளிச்சேன், பாலாத்துல நீந்தி வந்த, யாரா இருந்தாலும் செம்பரப்பாக்கம் தண்ணி குளிச்சு சென்னையில் வளர வேணும். பாருங்க மக்களே, மதுரைக்கு ஒரு லோடு வந்தோம். மதுரையில் லோடு அன்லோட் ஆயிடுச்சு. அன்லோட் ஆகிட்டு வந்தோம். வந்துட்டு வழியில் காவேரியை பார்த்தோம். இந்த பாருங்கள், காவேரியில் ஒரு குளியலை போட்டு அப்படியே வண்டி எடுக்கலாம். ஓகே, அடுத்து முடியும் போது வீடியோவில் பார்க்குறேன். அங்கே பாருங்கள் எங்கள் அண்ணன், அங்கே பாருங்கள் வினோத் என் நண்பர் இருக்கார். உள்ளே நடுங்க வரேன். பாருங்கள் நண்பர்களே, எங்கள் ஆழம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இங்கே குளிக்கலை. இன்னும் கொஞ்சம் உள்ளே தேடி போகிறோம். அங்கே போயிட்டு பார்ப்போம். வாங்க.